எந்த அளவுக்குலாம் ஒரு மைண்ட் டார்ச்சரோ அந்த அளவுக்குலாம் ஒரு மென்டல் டார்ச்சர் விஜய்க்கு வந்தது. பட் அதெல்லாம் மீறி கடைசியில் வந்து அந்த ஃப்ளார் டெஸ்ட்லேயும் வந்து 144 பேர் ஆதரவு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. சர்ப்ரைசிங்லி பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் பிஜேபி வந்து நடுநிலைமை வகிச்சாங்க. ஒரு புது நிலைமை வந்திருக்கு. ஒருவேளை இவர் இன்னும் நல்ல பெஸ்ட் பண்ணுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு தான். ஒரு எதிர்பார்ப்பை ஃபெயில் பண்ணாங்கன்னா இப்போ யார் சக்ஸஸ் கொடுத்தாங்களோ அதே மக்கள் உங்களை இறக்க விடுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. மிஸ்டர் விஜய் சார் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருமே அவர் நம்பி முக்கால்வாசி பேர் ஓட் போட்டிருக்காங்க. ஸோ ஓட் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் வந்து கட்சிக்கு புதுசு, அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும். இதில் கேர்ஃபுல்லாக இருங்க சார். நீங்கள் சொன்னீங்க பதவி ஏற்றோன்னு, நான் வந்து சிங்கிள் பவர் சென்டர், நான் ஒருத்தன் தான் பவர் சென்டர். மாத்தி யோசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹர்ஷினி. கடந்த 5-6 மாசமாவே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்த ஒரு டாபிக் தான் இந்த எலெக்ஷன் பத்தி. யாருமே எதிர்பார்க்காத விதமா நிறைய திருப்பங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க, நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 2 வருஷத்துல ஆரம்பிச்ச ஒரு கட்சி எப்படிடா சிஎம் ஆக முடியும் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம சிஎம் திரு விஜய் சார் அவர்கள் இப்போ வின் பண்ணியிருக்கிறாரு இந்த 2026 எலெக்ஷனை. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்மளுடைய மௌனராக முரளி சார் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எஸ், இந்த 2026 எலெக்ஷன் சில பேர் எதிர்பார்த்த மாதிரி, நிறைய பேர் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம சிஎம் விஜய் சார் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகி வின் பண்ணியிருக்கிறாரு. கரெக்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? மாத்தியோசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஹர்ஷினி சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க, நிறைய பேர் எதிர்பார்க்காம இருந்திருப்பாங்க. முதல்ல வந்து ஒரு நடிகர் வருவாரா, எத்தனையோ நடிகர்கள் வந்து ஒன்றுமே செய்யலை அப்படின்னு யோசிச்சாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்துட்டார், மேபி நிறைய க்ரௌடு வரும், அவரை பார்க்குறதுக்கு க்ரௌடு வரும், 2 வருஷம்லாம் அவரால் சஸ்டெயின் பண்ண முடியாது, கேரவான்லேயே அவர் வாழ்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒவ்வொரு மீட்டிங், ஒவ்வொரு மாநாடு நடந்து தானாக கூட்டம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வருவாங்க, கூட்டம் வரதான் செய்யும், வேறு யார் வந்தாலும் கூட்டம் வரும், பட் அது ஓட்டாக மாறாது அப்படின்னாங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் மீறி 2 வருஷம் ஒரு ஃபைட் பண்ணி எலெக்ஷனுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து சார் 234 தொகுதிங்க, 234 தொகுதியில் முதல்ல நிற்க வைக்கிறதுக்கு அவங்க ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. 234 தொகுதிக்கும் ஆள் நிற்க வச்சாரு. அதுக்கப்புறம் சார் அதெல்லாம் நிற்க வைக்கலாம், 5% வாங்குவாங்களா? டிஎம்கே ஏடிஎம்கே எவ்வளோ ஸ்ட்ராங்கு, நாம் தமிழர் கட்சி வேற ஒரு 7% வாங்கி இருக்கு, இதெல்லாம் மீறி அவர் எவ்வளோ வாங்க முடியும்? மேபி ஒரு 5-8% வாங்கலாம். ஸோ ஓட்டை பிரிப்பாரே தவிர ஜெயிக்க முடியாது. ஓகே, எலெக்ஷனுக்கு கொஞ்சம் கிட்டக்க வரும்போது இல்லை சார் ஒரு யங்ஸ்டர்ஸு நிறைய புது ஓட்டெல்லாம் இருக்குது, எஸ்ஐஆர்னால நிறைய ஓட்டெல்லாம் போயிருக்கு, ஒரு 10-15% வாங்கலாம். இது வந்து எலெக்ஷன் வரைக்கும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. கருத்து கணிப்பு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்தது. கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விடாமல் ப்ராபலி ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து நம்ம சிஎம் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் 100 சீட்டுக்கு மேலே வாங்குவான்னு கணிச்சிருந்தாங்க. மற்ற எல்லாருமே ஸ்டாண்டர்டாக 10 சீட்டு 5 சீட்டு 20 சீட் கணிச்சாங்க. ரைட், முடிஞ்சுது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 108 சீட்டு வின் பண்ணார். மெஜாரிட்டி வரலைன்னு சொல்லலாம், ஆனால் 108 சீட்டுங்கிறது மிகப்பெரிய விஷயம். 50 வருடத்துக்கு மேலாக 2 திராவிட கட்சிகள் கோலோச்சிய ஒரு தமிழ்நாட்டில் தனி ஒரு மனிதனாக ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. அதற்கு நமது சிஎம் விஜய்க்கு வாழ்த்துக்கள். ஓகே, ஜெயிச்சிட்டாரு, ஆனால் மெஜாரிட்டி வரல. அதுக்கு 5 நாளைக்கு மெஜாரிட்டிக்காக வந்து நடையா நடந்து நம்மளுடைய கவர்னரை போய் பார்த்து லெட்டரை கொடுத்து அதுக்கப்புறம் மாற்றி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பண்ணி அதுக்கு ஒரு 5 நாள் ஆனதுக்கப்புறம் டிஎம்கே கூட்டணியில் நின்று ஜெயிச்ச விடுதலை சிறுத்தைகள், லெஃப்ட் கம்யூனிஸ்ட், ரைட்டு கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் காங்கிரஸ் தான் முதல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக், இவங்கெல்லாம் சேர்ந்து ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தரோம், சில பேர் வந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறோம் நாங்கள். ரைட், அதுக்கப்புறம் பதவி ஏற்றாரு. பதவி ஏற்ற உடனே அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இது நான் வந்துட்டேன், அதனால் நீங்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடாதீங்க, நான் ஒருத்தன் தான் பவர் சென்டர், என்னோட டெசிஷன் தான், எந்த ஒரு ஊழல் நடக்காது, நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், யாரையும் லஞ்சம் வாங்க விட மாட்டேன், அதெல்லாம் சொன்னார். சூப்பராக இருந்தது. பதவி ஏற்றுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 நாளில் வந்து மெஜாரிட்டியை நிரூபிக்கணும், சபாநாயகர் செலக்ட் பண்ணாங்க, மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு, ஏடிஎம்கேக்குள்ளே 2, அந்த மெஜாரிட்டி நிரூபிக்கிற இந்த 6 நாளைக்குள்ளே டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஒரு வேலை ஆட்சி அமைக்கலாமா, இல்லை திருமாவளவன் சார் முதலமைச்சர் ஆகலாமா, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ். எந்த அளவுக்குலாம் ஒரு மைண்ட் டார்ச்சரோ அந்த அளவுக்குலாம் ஒரு மென்டல் டார்ச்சர் விஜய்க்கு வந்தது. பட் அதெல்லாம் மீறி கடைசியில் வந்து அந்த ஃப்ளார் டெஸ்ட்லேயும் வந்து 144 பேர் ஆதரவு கொடுத்து
ஜெயிச்சிட்டாங்க. சர்ப்ரைசிங்லி பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் பிஜேபி வந்து நடுநிலைமை வகிச்சாங்க. அண்ட் டிஎம்கே எதிர்த்து வாக்கு அளிச்சிருக்கணும். ஆனால் வந்து அவங்க எதனால் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் புரியாத புதிர். பட் அவங்க டிஎம்கே கூட நின்று விஜய் வந்து யாரை எதிர்த்து வந்து எலெக்ஷன் போட்டிட்டு ஜெயிச்சாரோ அந்த எதிர்கட்சியில் நிற்கிறவங்களே வந்து இவங்களுக்கு ஆதரவு அளிச்சு இப்போ ஆட்சி அமைக்கிறாரு. இது எல்லாத்தோட சர்ப்ரைஸா இந்தியாவிலேயே இதுவரைக்கும் நடக்காத விதமா அதிமுக ரெண்டா உடஞ்சி அந்த ரெண்டாவது உடஞ்ச ஒரு அணியில இருக்கிற ஒருத்தரை போய் சிஎம்மா இவரு போய் தேடி போறாரு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவர் முதல்ல ஒரு சோஃபா போச்சு புஷ்பா பாணில, அதுக்கப்புறம் இவங்க போனாங்கலாம் விமர்சிச்சாரு. இவ்வளவு விஷயங்கள் இது வந்து டெய்லி வந்து ஒரு விஜய் சாரோட ஒரு சூப்பர் ஹிட் படம் பார்க்குற மாதிரியே தான் நடந்து நம்ம அரசியல் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், வாட் எவர் இட் மே பி, ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து உட்காந்துட்டார். நம்ம என்ன பண்ணணும், அந்த ஓட்டு யார் போட்டாங்க? யாராவது வந்து நாகாலாந்துலேருந்து வந்து யாராவது ஓட்டு போட்டாங்களா? மத்திய பிரதேஷ்லேருந்து யாராவது ஓட்டு போட்டாங்களா? தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டு 108 சீட் அவருக்கு கொடுத்துருக்காங்க. 108 சீட் அவருக்கு வந்துருச்சு. மீதி 124 சீட் எதிர்க்கட்சி வாங்கினாங்க. இவர் 1,75,00,000 தான் வாங்கினாரு. 3,20,00,000 எதிர்த்து வாக்களிச்சாங்க. இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. அவருக்கு ஓட்டு போட்டு தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்லைன்னா கூட ஒரு தனிப்பெரும் கட்சியாக மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே யார் கூடி கூட்டணி வைக்காம. அதுக்கு வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கும். அதன் மூலமாக சீஃப் மினிஸ்டர் அந்த சீட்டில் உட்காரும்போதே அவர் ரொம்ப ரொம்ப யோசிச்சு ஒரு எமோஷனலாக உட்கார்ந்த வீடியோ நம்ம பார்த்தோம். உட்காந்துருக்காரு. என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம அர்ஷினி கேட்டாங்க. என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். அது முதலமைச்சராக வந்து எம்ஜிஆர் வந்த போதும் சரி, கலைஞர் வந்த போதும் சரி, ஜெயலலிதா அம்மா யார் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் இல்லை. முதல் தடவை உட்காரும்போது எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும். அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸோட வருவாங்களா? ப்ராபப்ளி கட்சியில் வெவ்வேறு பதவியில் இருந்துட்டு வந்திருக்கலாம், வெவ்வேறு போஸ்ட்டில் இருந்துட்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் ஓகே. இவர் டேரெக்டாக வந்துட்டார், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இவர் சினிமாவில் வந்து எல்லா போஸ்ட்டும் நடிச்சிருக்காருல, இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு, எல்லாமே நடிச்சிருக்காருல. ஸோ ப்ராபப்ளி அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பார் அவருக்கு எப்படி இருக்கும். ஸோ புதுசாக ஒரு 52 வயசில் வந்து புதுசாக உட்காரும்போது எல்லாமே புதுசாக தான் இருக்கும். நம்ம டைம் கொடுக்கணும். அவருக்கும் தெரியும் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள் நம்மக்கிட்ட திணிச்சிருக்காங்க, நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டபானாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு 6 மாதமும் அஃப்கோர்ஸ் இன்னும் 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது. ஆஸ் பர் த ரூல் வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் திருப்பி கொண்டு வர முடியும். ஸோ 6 மாதம் அவருக்கு மினிமம் பீரியட் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு என்ன தெரியும், கான்வாய் எப்படி வரணும்னு தெரியும், எப்படி போகிறதுன்னு தெரியாது, வர்றதுன்னு தெரியாதுன்னு. நிறைய மக்கள் யோசிக்கிறதே விட்டுட்டாங்க. சிஸ்டம் வந்து அது தானாக அதன் வேலையை செய்யும். இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கு தெரியும். அதில் இருக்கிற அந்தந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கான்வாய் அவருக்கு அனுப்பணும், அவருக்கு யார் யாரெல்லாம் செக்யூரிட்டி கொடுக்கணும், என்னென்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரணும், எந்தெந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போகணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் நடக்கும். நாளைக்கு நான் சிஎம் ஆனாலும் அது நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த கான்வாய் வந்துடும். இப்போ முதலமைச்சர் பதவியேற்றார். அவர் அந்த பதவியேற்பு விழா வந்து சிஎம்மா போய் உட்காந்து விஜயா போய் ஆர்டர்லாம் கொடுத்தாரு. ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. சிஸ்டம் கிளியராக செய்யும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, எல்லாரும் கைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. இவர் ஸ்ட்ராங்காக டெசிஷன் மேக்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம மக்களுக்கு, தனக்கு ஓட்டு போட்ட மக்கள், தனக்கு ஓட்டு போடாத மக்கள் அண்ட் அந்த மதம், சாதி, மதம், இனம் எதையுமே பார்க்காம எல்லாருக்குமான முதல்வராக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் செஞ்சார்னா நிச்சயமாக எதுவுமே பாசிபிள். இப்போவே வந்து நம்ம இந்தியா வந்து சிங்கப்பூராக மாற்றணும், தமிழ்நாடு சிங்கப்பூராக மாற்றணும்னா மக்கள் யாருமே கேட்கல. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்க. ஒரு யங்ஸ்டராக வந்திருக்கார். தன்னோட வீட்டில் இருக்கிற ஒரு நம்ம இது வரைக்கும் டிவியில் பார்த்து நம்ம மகிழ்ந்த ஒரு ஹீரோ நமக்காக சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காரு. சினிமாவில் பார்த்த மாதிரி இந்த ஹீரோயிசம் அவர் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். அவர் ஹீரோயிசம் பண்ண வேண்டாம், ஆனால் நார்மலாக ஒரு தமிழ்நாடு மக்களுடைய அந்த அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செஞ்சாலே போதும். அதை அவர் பண்ணுவார்னு மக்கள் நம்புறாங்க. நம்மளும் நம்பணும், நம்மளும் வெயிட் பண்ணணும், அவருக்கு அந்த டைம் கொடுக்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். நெகட்டிவாக சில விஷயங்கள் அவர் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. போய் அந்த அதிமுகவில் அந்த இன்னொரு கட்சியை போய் பார்த்ததும் சரி, நான் ஊழலுக்கு அடிபணிய மாட்டேன், ஊழலுக்கே போக மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரு எத்தனையோ பேருக்கு வந்து ஊழல்ல மாட்டிட்டு இருக்கிற ஆளுங்களுடைய சப்போர்ட்டோட அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் பார்க்கலாம் போக போக என்ன ஆகும். ஏன்னா வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் அப்படி இருக்கு. ப்ராபப்ளி என்ன ஓப்பனாக கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் சொல்கிறேன், ஒருவேளை விஜய் வந்து இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 144 சீட் வாங்கினதுக்கு அப்புறம் அவருடைய உரையில், மக்களே எனக்கு 108 சீட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, தனி மெஜாரிட்டி எனக்கு வரல, பட் நான் யாரை எதிர்த்து பேசணும் அந்த கட்சியில் இருக்கிறோட சப்போர்ட்டு, மற்ற சப்போர்ட்லாம் கேட்டு 144 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் உங்களை நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டை நான் எடுத்துக்கலை, எனக்கு இது வேண்டாம், திருப்பி எலெக்ஷனில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ 108, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னும் நிறைய ஓட்டு போட்டு மெஜாரிட்டியோட என்னை நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க, நான் திருப்பி உங்களை வந்து பார்க்குறேன்னு ஒரு வேளை விஜய் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எழுந்து நின்று அவரை நான் வணங்கியிருப்பேன். பட் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10 சீட்டுக்காக நம்ம திருப்பி அந்த ரிஸ்க் எடுக்கணுமான்னு அவர் கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்கலாம், அவரே நினச்சிருக்கலாம். ஆனால் 100% நான் சொல்கிறது எல்லாரும் ஒத்துப்பாங்க. திருப்பி எலெக்ஷன் வந்து அவர் நின்றுருந்தாருன்னா 150, 160, 170, 180 சீட் அவர் ஜெயிச்சிருப்பார்.
ஏன்னா இப்போ அவரோட பவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அவரால் கொடுக்க முடியும்னு மக்கள் நம்பியிருப்பாங்க. எனிவே அதெல்லாம் நடக்கலை. இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாரு. 6 மாதம் வெயிட் பண்ணுவோம், அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். மக்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்கள் எந்தெந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். யார் யார் அவருக்கு அட்வைஸ் கொடுக்க முடியுமோ, யார் யார் சஜஷன், அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், சஜஷன் கொடுக்க முடியுமோ சஜஷன் கொடுங்க. அவர் அதை எடுத்துக்கிறாரான்னு பார்க்கலாம். பட் இப்போல்லாம் மீடியா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த சோஷியல் மீடியாவோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் வந்து சிஎம் ஆனதுக்கு, இவர் ஜெயிச்சதுக்கு. அந்த சோஷியல் மீடியாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். எங்கேயாவது தப்பு நடந்தால் அந்த டைமில் தட்டி கேட்போம். அவருடைய ஓன், அதாவது பர்சனல் அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு அரசியல் போஸ்ட்டில் கொடுத்தாரு. நிறைய பேர் எதிர்த்தாங்க. இமீடியட்டாக அதை வந்து மாற்றிக்கிட்டார்ல. ஸோ நீங்கள் ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சு சொன்னீங்கன்னா, எல்லா சைட்லையும் தப்பு வந்தால் நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குணம் அவர்கிட்ட இருக்குல்ல, அதை பாராட்டுங்க. ஸோ டெஸ்ட் பண்ணுவோம். அவர் வந்து ஒரு நடிகராக பார்த்துட்டீங்க. அவரோட வாழ்க்கை வந்து இது வரைக்கும் ஒரு நடிகராக ஒரு கேரவனில் ஆக்ட் பண்ணி இருந்த வாழ்க்கையை மாற்றி ஒரு மனுஷன் சிஎம்மாக உட்காந்துருக்காருன்னா, நீங்கள் அந்த இடத்துல உட்காந்தா எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. உடனே அவர் தலைகீழாக மாற்றிட முடியுமா தமிழ்நாட்டை? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அவருக்கு வெயிட் பண்ணுவோம். இதுதான் வந்து நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு மீடியா பர்சனாக சொல்ல வரல. 8.5 கோடி மக்களில் ஒருத்தனா இந்த விஷயத்த சொல்கிறேன். என்ன கரெக்ட் தானே ஹர்ஷினி? அதே தான் சார். எல்லாருமே நினைச்சு பார்க்காத ஒரு விதமா ஒரு 2 வருஷம் முன்னாடி ஃபார்ம் ஆன கட்சி இப்போ சிஎம்மா வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே பெரிய விஷயம்தான். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வர கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு. ஆனால் அது எல்லாத்தையுமே உடச்சி இப்போ வின் பண்ணிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுக்கு நிஜமாவே நம்ம வந்து அவருக்கு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் எஸ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அவருக்கு டைம் கொடுக்கணும் தான். எல்லாருமே அவரை நம்பி முக்கால்வாசி பேர் ஓட் போட்டிருக்காங்க. ஸோ ஓட் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் வந்து கட்சிக்கு புதுசு, அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும், இந்த ஒரு ஃபார்மெண்ட்டை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ் எடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஐ ஹோப் நீங்களும் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. இந்த டைம்ல எல்லாருமே அவரை ரஷ் பண்ணிட்டு இருந்தோன்னா அப்புறம் அவருக்கு தான் ரொம்ப ப்ரெஷர் ஆகும். அண்ட் எஸ் சார், ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே பல லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிஎம் விஜய் சார் அவர்களுமே நிறைய விஷயம் மக்களுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறாரு. அதுக்குமே பல லட்சம் கோடி செலவாகும்னு சொல்லிட்டு பேசப்படுது. உங்களோட ஐடியா என்னவா சார் இருக்கும்? இந்த மாதிரி இவர் இந்த ஸ்டெப் எடுத்தா இது இந்த மாதிரி போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியா கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? எஸ்மா, அதாவது நீங்கள் மெஜாரிட்டியான பீப்புள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்க. மெஜாரிட்டியான பீப்புள் ஓட்டு போடலை. நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் சொல்கிற மாதிரி, சார் உங்களுக்கு 35% தான் சார், 66% உங்களுக்கு எகெயின்ஸ்ட்னு சொன்னாங்க. நான் அப்படி சொல்ல வரல. என்னன்னா ஒரு தனி கட்சியாக, ஒரு புது கட்சியாக அவர் வந்து 1,75,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா, அவர் சொன்ன மாதிரியே தான், விஜய் சொன்ன மாதிரி ஒரு நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டாராக. நான் ஒன்று சொல்கிறேன், எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க, எத்தனையோ நடிகர்கள் அரசியல் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பெறாத வெற்றி இவரால் ஏன் வந்து பெற முடிஞ்சுதுன்னா, இவர் டாப் மோஸ்ட் நடிகர். ரஜினி சார் இஸ் அ சூப்பர் ஸ்டார் ஆல்வேஸ். அவருக்கு அப்புறம் ஒரு டாப் போஸ்ட் யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகராக இருந்தவர் விஜய் சார். அந்த போஸ்ட்டில் இருக்கும்போதே, கண்டினியூஸாக வெற்றி படங்கள் கொடுக்கும்போதே அரசியலுக்கு வந்தார்னா அந்த தைரியம் வந்துட்டார். எவ்வளவோ எகெயின்ஸ்ட் இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயங்கள், அது எல்லாத்துக்கும் வந்து மேலே சிகரம் வச்சா அப்படி வந்து கரூர் மேட்ரு. இதுக்கெல்லாம் மீறி கொஞ்சம் கூட தளர்ந்து போகாமல் ஒரு வித்தியாசமான அரசியல் அணுகுமுறையை கையாண்டார். சோஷியல் மீடியா சொன்னாங்க அவர் வெளியிலே வரமாட்டார், ட்ராவலே பண்ணுறதில்ல, 30 தொகுதி தான் போனார், 60 தொகுதி தான் போனார், எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு ஜெயிச்சார் இல்லையா? இனி வரப்போகும் அரசியலும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது மக்களே. அது யாராக இருந்தாலும் சோஷியல் மீடியா அரசியல் இந்த மாதிரி நம்ம வந்து மைக்கை பிடிச்சி கத்திட்டே இருக்க வேணாம், தொண்டை கிழியே கத்தி மக்களை போய் பார்த்து அதெல்லாம் இல்லை. வேற மாதிரி லெவல் ஆஃப் அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை வந்து விஜய் தொடக்கி வச்சிருக்காரு. ரைட், ஓகே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். எஸ், பல லட்சம் கோடி கடன் இருக்கு. விஜய் சார் வந்து எனக்கு தெரியல, ஒருவேளை நம்ம ஒருவேளை ஜெயிக்க மாட்டோமோ அப்படின்ட்டு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜோக்ஸ் அப்பார்ட், இவ்வளோ வாக்குறுதிகள் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் சொல்கிறோம்ல, அந்த இயர்லி பட்ஜெட்டோட ஜாஸ்தி பணம் வேணும் விஜய் சார் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுக்குன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஏற்கனவே கடன் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி வந்து கடன்லாம் வந்து ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்குது, கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் விட்டுறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், விஜய் சார் வந்து ஒரு சிசிஎம்னு என்னென்னா சார்மிங் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அவர் வந்து ஒரு நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது மக்கள் வந்து அவர் சந்தோஷமாக ஒரு நடிகராக பார்க்குறாங்க. இன்னும் அவரை சீஃப் மினிஸ்டராக பார்க்க ஆரம்பிக்கல மக்கள். இப்போ வைகோ சார் வீட்டுக்கு போகிறாங்க, வைகோ சார் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களாம் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. தலைமைச் செயலகத்துக்கு போனால் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் இவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க. இவரை இன்னும் ஒரு நடிகராக, ஒரு ஃபேம் பாயாக அவரை பார்க்குறாங்கல்ல. அதெல்லாம் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சீஃப் மினிஸ்டராக பார்க்கக்கூடிய விஷயம் வரும். ஒருவேளை அதுக்கு தானே என்னமோ இவர் வந்து ஒரு வெள்ளை தாடியோட தலையெல்லாம் கலைஞ்சி கேஷுவலாக வரார். நம்ம வந்து ஒரு ஹீரோ லுக்கில் வந்தால் நம்மளை ஹீரோவாக நினச்சிட்டு இருப்பாங்க, சீஃப் மினிஸ்டராக நம்மளை பார்க்க மாட்டாங்கிறதுக்காக லுக்கை மாத்திராரா எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலி இவருடைய பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் வந்து இவருடைய யங்ஸ்டர், இவரோட சார்மிங், ஒரு சரிஸ்மேட்டிக் லீடர்னு ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சரிஸ்மேட்டிக் லீடர் திரு விஜய் அவர்கள். ஸோ அவர் பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சார்ம் வருதில்ல, அதை அவர் யூஸ் பண்ணால் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்குறீங்கன்னா,
நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்த உடனே போவாங்க. அதாவது அவங்களுடைய 5 வருஷ கேரியரில் ப்ராபபிளி 1 விசிட் 2 விசிட் ஃபாரினுக்கு போவாங்க. ஃபாரினில் போய் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரலான்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜஷன், அட்வைஸ்லாம் சொல்ல மாட்டேன், அவ்வளோ பெரிய ஆள் நான் கிடையாது. என்னுடைய சஜஷன், திரு விஜய் அவர்கள் வருஷத்துக்கு 2 ஃபாரின் ட்ரிப் போகணும். இவர் போனாலே போதுங்க, இவர் கேட்குற இன்வெஸ்ட்மெண்ட் இவருக்கு வந்து சேரும். நான் எழுதி கொடுக்குறேன், எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்போ லாஸ்ட் வீக் சிங்கப்பூர் போனேன். சிங்கப்பூரில் செரங்கூன் ரோடில் ஃபுல்லாக தமிழியன்ஸ் தான் ஸ்டோர் வச்சிருக்காங்க, கடை வச்சிருக்காங்க. நான் என்னைக்கு போனோம் அன்னைக்கு தான் நம்ம விஜய் சார் இங்கே பதவி ஏற்கிறார், 10ஆம் தேதி காலையில். அங்கே ஃபுல்லாக விஜய் சாரோட பாட்டுங்க. அந்த கடை எல்லாம், அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரீட் விஜய் சாரோட பாட்டு. சி ஜோசப் விஜய் என்னும் நான் ஒருத்தன் போட்டிருக்கான், இன்னொரு பாட்டை கேட்குறான், சந்தோஷப்படுறாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்கள் எல்லா கண்ட்ரிக்கு போனாலும் இதுதான் நிலைமை. அப்போ இவ்வளோ இவரை சந்தோஷப்படுறாங்க. இவர் எதனாலனா, நம்ம நடிகர், நம்ம கூட நடிச்சவர், நம்ம ஹீரோ வந்து சிஎம் ஆயிட்டாரு. 50 வருஷமா வேற மாதிரி ஒரு திராவிட கட்சியில் இருந்த மாதிரி ஒரு புது நிலைமை வந்திருக்கு. ஒருவேளை இவர் இன்னும் நல்ல பெஸ்ட் பண்ணுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு தான். இவர் எதிர்பார்ப்பை ஃபெயில் பண்ணாங்கன்னா, இப்போ யார் சக்ஸஸ் கொடுத்தாங்களோ அதே மக்கள் உங்களை இறக்க விடுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. மிஸ்டர் விஜய் சார், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போவே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்க. பாண்டிச்சேரியும் தமிழ் பேசுகிற மக்கள் தானே. பாண்டிச்சேரியிலையும் நீங்கள் நின்னீங்கல்ல, டிவிக்கே நின்னதில்ல. ஏன் பாண்டிச்சேரியில் ஜெயிக்கல? ஏன் பாண்டிச்சேரியில் ஆட்சியை பெற முடியல? இது 5 வருஷம் இருந்த அதே என்ஆர் காங்கிரஸ் திருப்பி ஜெயிச்சிருச்சே. நீங்கள் 2 சீட்டோ 3 சீட் தானே வாங்கினீங்க. ஸோ நடிகருங்கிறது மட்டும் இருந்தால் போதாது, ஒரு சாமிங்னஸ் மட்டும் இருந்தால் போதாது. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்கிறதுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சார், நான் சொல்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, என்ன பண்ணணும்னா, ஃபாரின் ட்ரிப் போங்க சார். நீங்கள் போனாலே நீங்கள் கேட்குற முதலீடு வந்து சேரும் சார். நிறைய கார்ப்பரேட் பீப்புள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க சார். எத்தனையோ கம்பெனிஸ், எத்தனையோ அந்த ஃபாரின் கம்பெனிஸ்லாம் நம்ம இங்கே வந்து முதலீடு செய்கிறதுக்கு பதிலாக ஆந்திராவுக்கு போகிறாங்க, வேற எங்கெங்கேயோ போகிறாங்க சார், குஜராத்துக்கு போகிறாங்க. அவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வாங்க சார். சார், நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை விட ஜாஸ்தி உங்களால் சாதிக்க முடியும் சார். உங்ககிட்ட அந்த அளவுக்கு அந்த உங்களோட சாமிங் ஃபேஸ், உங்களுடைய அந்த ஃபேம் இருக்குது. அந்த சாமிங் சீஃப் மினிஸ்டருங்கிற பேர் 5 வருஷம் யூஸ் பண்ணுங்கள் சார். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் உங்களை தேடி வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல குட்டீஸ், எப்படி அப்பா அம்மா கிட்ட வந்து நீங்கள் லாலிபப்புக்கு அடம் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி ஓட்டு போட சொல்லுன்னு சொல்கிறீங்களே, அதே குட்டீஸ், ஃபாரினில் இருக்கிற குட்டீஸ்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி, அப்பா உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் கார்பரேட்டில் வந்து நீங்கள் வந்து வேற எங்கேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக தமிழ்நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இதை சொல்லுங்கள் உங்கள் குட்டீஸை. நீங்கள் சொல்லுங்கள், குட்டீஸ் ஃபாரினில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்கள் அப்பா அம்மா பிஸ்னஸ் மேனாக இருக்காங்களா, இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, வேற ஊரில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் சார். தேடி வரும் சார் இன்வெஸ்ட்மெண்ட். 2 வருஷத்தில் நீங்கள் சொன்ன எல்லா வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்றலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் விஜய் சார், வாக்குறுதிகள் கொடுத்துட்டீங்கிறதுக்காக நான் இந்த சஜஷன் சொல்லலை. தயவு செய்து இலவசமான வாக்குறுதிகள் கொடுத்துறதை நீங்கள் நிறுத்துங்க சார். நீங்களாவது அதுலேயும் ஒரு முன்னுதாரணமாக இருங்க சார். இலவசம் கொடுங்க சார், கல்விக்கு இலவசம் கொடுங்க சார், மருத்துவத்துக்கு இலவசம் கொடுங்க சார். மற்ற எல்லாமே காசு வாங்கிட்டு செய்யுங்க சார். நான் வந்து என்ன சஜஷனா சொல்றேன்னா, மக்களுக்கு அடிப்படை வசதிகள், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு விஷயம், அந்த மாதிரி இருந்தால் போதும், அது கொடுங்க சார். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, அந்த என்விரான்மெண்ட்டு, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்னா, படிப்பு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்கன்னா மற்ற எல்லாமே தானாக வந்துடும். உங்களுக்கு தெரியாத விஜய் சார், நீங்களே சொல்லியிருக்கீங்க நான் கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்கேன்னு. இதை பண்ணுங்க சார். வருஷத்துக்கு 2 தடவை ஃபாரின் ட்ரிப் போங்க சார். பிளான் பண்ணுங்க சார். போய் எல்லாரையும் ரீச் பண்ணுங்க சார். அங்கே இருக்கிற பியூரோக்ராட்ஸ், அங்கே இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேலாம் உங்கள் ரசிகர்கள் சார் வந்து கொட்டுவாங்க சார். வேற ஸ்டேட்டுக்கு போகிற அத்தனை முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்து சார், தமிழ்நாடு சுபிக்ஷமாக இருக்கும். தமிழ்நாடு சிங்கப்பூராக மாற வேண்டாம் சார், சிங்கப்பூர் தமிழ்நாடாக மாறணுங்கிற லெவலுக்கு தமிழ்நாடை உங்களால் மாற்ற முடியும் விஜய் சார். நீங்கள் மாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மாதிரியே எனக்கு இருக்கு. உங்களுக்கு ஓட்டு போடாத மக்களும் இனிமே உங்களுக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயத்தை நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். கரெக்டாமா? கரெக்ட் தான் சார். அண்ட் பை தி வே, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நீங்க எங்க சார் போய் ரிசர்ச் பண்ணீங்க? ரிசர்ச் எல்லாம் எங்கேயுமே பண்ணலாமா, நம்ம யோசிக்கிறது தான். நம்மளும் வந்து எனக்கும் 52 வயசு ஆகுது. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம விஜய் சார் கடகராசி பூச நட்சத்திரம், நானும் கடகராசி பூச நட்சத்திரம். பாரா. இன்னொரு விஷயம் தெரியுமா, எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் விஜய் சார் பிறந்தாரு. நானும் எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன். நீங்க அங்க பிறந்திருக்க மாட்டீங்களே? இல்ல, நான் அடையாள பிறந்தேன். பார்த்தீங்களா? வடிவே ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ அதனால இப்போ நான் வந்து மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி 50 வருஷம் இதே திராவிட கட்சிகள் கூட இருந்து அழுத்து போச்சு, அதெல்லாம் சொல்ல வரலைங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இல்லைன்னா வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள், இவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்து எதுவுமே இல்லாமல். இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 கட்சிகள் இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் நிறைய காசு கொடுத்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க காசே கொடுக்காம ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. ஸோ நல்ல விஷயத்த பார்ப்போம், பாசிட்டிவாக எடுப்போம். நிச்சயமாக வந்து இது வந்து எனக்கு தோணுன ஐடியா. இந்த வீடியோ வந்து விஜய் சாருக்கு ரீச் ஆகி அவர் அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லி தான் அவர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் அவங்க கூட இருக்கிற அந்த திங்க் டேங்கே வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்மளால் ஒரு ஐடியா இதை பண்ணார்னா நிச்சயமாக அவரால் நல்லது பண்ண முடியும். இது நல்ல சக்ஸஸ் ஆகும். அவர் கமிட் பண்ண அரசியல் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு இது நிறைவேற்றும். அது இல்லாமல் தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கும். ஆனால் என்னோட சஜஷன், இனிமே வரும் காலங்களில் இந்த மாதிரி வந்து வாக்குறுதிகள், ஃப்ரீ வாக்குறுதிகள் கொடுக்காம நிறைய அதை நல்ல திட்டங்கள் மூலியமாக கொடுக்குற மாதிரி திட்டங்களும், கல்வி அண்ட் மருத்துவம் எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீ கொடுக்க முடியுமோ ஃப்ரீ கொடுக்கலாம். அப்படிங்கிறத செஞ்சீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்.
எஸ், கரெக்ட் தான் சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஓட்டுக்கு காசு குடுக்காம அவங்க வின் பண்ண மாதிரி, இதே மாதிரி அந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்குமே அவங்க ஃப்ரீயா எல்லாருக்குமே பண்ணாங்கன்னா, இன்னுமே தமிழ்நாடு ரொம்பவே டெவலப் ஆகும்ன்றது என்னோட மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட். சார், நம்ம இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த மாரி நெறைய ஐடியாஸ் எல்லாமே குடுக்குறீங்க. அண்ட் அதே மாதிரி விஜய் சார் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு விஷயம்னா, அது என்னதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? யா, ஜாக்கிரதையா இருங்கன்னு நீங்க சொல்றது வந்து, சார் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்றீங்க. ஜாக்கிரதையான அவருக்கு ஆல்ரெடி Z+ அவருக்கு செக்யூரிட்டிலாம் இருக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த ஆதரவை தேட போகும்போது ஏடிஎம்கே ஸ்பிளிட் ஆகிருக்கு. அந்த ஸ்பிளிட்டான ஒரு டீமை போய் பார்க்குறாரு. அந்த இதுவரைக்கும், அதாவது ஏற்கனவே முதலமைச்சராக இருந்திருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இதுக்கு முன்னாடி. அவரை பார்க்காம ஸ்பிளிட்டான ஒருத்தரை போய் பார்க்குறாரு. அது கொஞ்சம் நெருடல். அவர் பார்த்த எத்தனையோ பேர் வந்து அவங்க வந்து மினிஸ்டராக இருந்தபோது நிறைய ஊழலில் மாட்டியிருக்காங்க. சார்ஜ் ஷீட்லாம் அவங்க மேலே போட்டிருக்கு. அவங்கள போய் பார்க்குறாரு. நான் ஊழலற்ற ஆட்சியை தருவேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல்வாதிகள் யாரையும் கிட்டவே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆதரவு வாங்குறதுக்காக அவரை போய் பார்த்தாரு. அது கொஞ்சம் நெருடலாக இருக்குது விஜய் சார். அதே மாதிரி நீங்கள் டிஎம்கே வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து தான் வந்து நீங்கள் ஓட்டு வாங்கி வந்திருக்கீங்க. அந்த டிஎம்கே கூட சப்போர்ட் பண்ண இது என்ன பிளேனே தெரியல சார். டிஎம்கே கூட சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஸ்டாலின் சாரை பார்த்துட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஆனால் நாங்கள் வந்து டிஎம்கேல தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அவங்க கூட தான் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறீங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் வந்து ஹேண்ட் ஃப்ரீயாக ஆட்சி அமைக்க முடியும், ஹேண்ட் ஃப்ரீயாக டெசிஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல சார். உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் புதுசு, கூட இருக்கிற நிறைய பேருக்கிட்டையும் நிறைய கிரிமினல் விஷயங்கள்லாம் இருக்குன்னு நிறைய நியூஸ்லாம் போடுறாங்க. எல்லாம் தப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்குன்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஆனால் இதில் கேர்ஃபுல்லாக இருங்க சார். நீங்கள் சொன்னீங்க பதவி ஏற்ற உடனே, நான் வந்து சிங்கிள் பவர் சென்டர், நான் ஒருத்தன் தான் பவர் சென்டர், நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்கிற யாரையும் வந்து நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதில் கரெக்டாக இருங்க சார். யோசிச்சு டிசிஷன் பண்ணலாம் சார். இன்றைக்கி கையெழுத்து போட வேண்டியது நாளை கூட நீங்கள் யோசிச்சு கையெழுத்து போடலாம் சார். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு ஸ்டெப்ஸ் 1 by 1 நல்லதாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் 4 நாள் 5 நாள் ஆட்சியில் நம்ம எதுவும் டிசிஷன் சொல்ல முடியாது. நிறைய வந்து உங்களுக்கு வந்து புயல்கள், ஸ்டார்ம்ஸ், வெள்ளம் எல்லாம் உங்களுக்கு வரும். வெவ்வேறு விஷயத்தில் வரும், வெவ்வேறு ரூபத்தில் வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு, உங்களுக்கு நல்ல டீம் இருக்கும், நல்ல டீமை அமைச்சிப்பீங்க, இல்லை அமைச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக வந்து எதுவும் சாத்தியம் இல்லை. ஈவன் ஸ்கை இஸ் நாட் யுவர் லிமிட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ காஷன் அப்படிங்கிறது இதுதான் சார். உங்கள் கூட சுற்றி இருக்கிற உங்களுடைய அந்த திங்க் டேங்க், உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் தூய்மையாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க சார். அதே மாதிரி எந்த மதமும் சாராமல் 8.5 கோடி மக்களுக்கும் நீங்கள் முதலமைச்சர் சார். அந்த 8.5 கோடி மக்களில் எல்லா மதமும் சார்ந்தது. அந்த எல்லா மதத்துக்குமான முதலமைச்சராக நீங்கள் இருந்தீங்கன்னா சார், இப்போ தான் சார் 1,75,00,000, அடுத்த எலெக்ஷனில் அது 3 கோடியாக மாறும் சார். நம்மளுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்சதுலேருந்து அவர் இறந்து போகிற வரைக்கும் அவர் தான் சார் முதலமைச்சர். நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ போகிறீங்க சார். ஆனால் தமிழக மக்களுக்கு என்றென்றும் நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்க சார், இருக்கணும்னு நம்புகிறோம். அதற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கலக்குவீங்க சார். உங்களுக்கு எப்பவுமே வந்து சக்ஸஸ் தான் சார். கரெக்ட் தான் சார். நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த 5 இயர்ஸ் மட்டும் அவர் எப்படியாவது ஒரு நல்ல பொசிஷன் மக்கள் மத்தியில் கெயின் பண்ணிட்டாருன்னா, அடுத்த எலெக்ஷன்லையுமே இவர் தான் சிஎம்னு கன்ஃபார்மாக சொல்வேன் நானே. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் இவர் மேலே இப்போ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை அவருமே காப்பாற்றணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ் மாத்தியோசி நேயர்களே, நம்ம இந்த இன்டர்வியூவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹர்ஷினி மற்றும் மௌனராகு முரளி சார். நன்றி. நன்றி சார்.